Hi friends, welcome to Mrs. Casual Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து நான் ஃபஸ்ட்டு என்னைக்கு எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டுறேங்க. இது வந்து நியூ இயர் செலிப்ரேஷன், அதாவது நியூ இயர் அன்னைக்கு மொதல் நாள் நைட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே எடுத்த vlog தான் இது. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக அவுட்டிங் vlog அதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இது பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனே எடுத்து பார்க்கலாம் நான் வீடியோ போட்டிருக்கதை. ஸோ இது வந்து என்ன அன்னைக்கு எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மெகாமால் vlog நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆன்டிக்ஸ் லேண்டு. அந்த vlog பார்க்காதவங்களுக்கு நான் ஐ சிம்பிள்லையும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த vlogல நான் சொல்லியிருப்பேன், ஒரு சிஸ்டர் வந்து எங்கள் கூட வந்தாங்க, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒய்ஃப். அவங்க ரொம்ப ஸ்வீட், அந்த மாதிரி நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன் அவங்கள பற்றி. ஸோ அவங்க கூட வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த vlogல பார்த்தீங்கன்னா. அப்படி என்ன அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அன்றைக்கி என்ன டே அப்படி என்ன ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல்லாம் எதுவும் இல்லை. அன்றைக்கி அவங்க வந்து இந்தியா கிளம்புனாங்க, விசிட்டிங்கில் வந்திருந்தாங்க 3 monthsக்கு. ஸோ அவங்க இந்தியா கிளம்புனாங்க. அதுக்காக இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அல் பைத் அல் மலாக்கி மந்தி ரெஸ்டாரண்ட். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு vlogல சொல்லியிருக்கேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் வீட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதா சொன்னேன். அந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட மெனு பார்த்தீங்கன்னா. இது வந்து என்ன சொல்கிறது, கல்ஃபில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மந்தி தாங்க இங்கே மோஸ்ட் ஸ்பெஷலுங்க. அவ்வளோ டெலிஷியஸான டேஸ்ட்டு, மந்தினா அவ்வளோ ஃபேமஸ்ஸு, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நாங்கள் ஆல்ரெடி அபுதாபியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் அபுதாபியில் கவா ஹோட்டல்னு இருக்குது, அங்கே ட்ரை பண்ணியிருக்கோம். அதை விட இந்த ரெஸ்டாரண்ட் உண்மையாக ரிவ்யூ கொடுக்கணும்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உட்காந்து சாப்பிட்ற இடம் பார்த்தீங்கன்னா, இங்கே இஸ்லாமியர் வழக்கப்படி பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து சாப்பிட்றது வந்து சுண்ணத்துங்க. நம்ம சேரில், டைனிங் டேபிள், சோஃபா, வாட்டவர் எதில் சாப்பிட்டாலும் கீழே பாய் போட்டு அழகாக உட்காந்து சாப்பிட்றது எங்கள் இதில் சுண்ணத்தான விஷயம் அது. அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் கொடுக்குறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஹட்டு மாதிரி அழகாக உள்ளே பாருங்கள், எல்லோரும் தனித்தனி கேபின், ஆக்சுவலாக ஃபுல்லாக ஸ்க்ரீன் கவர் பண்ணி அழகாக ஃபேமிலியாக இருக்கவங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களும் கூட கேங்காக வந்து சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸாக இருக்கும், ஆஸ் யூஷுவலாக இல்லாமல். இதெல்லாம் பாருங்கள், எல்லோரும் வீடு மாதிரி செப்பல்லாம் வெளியில் கழட்டி போட்டுட்டு உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடு, அந்த சைடு வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி டேபிளில் உட்காந்து சாப்பிடுவாங்க. இதுதான் வந்து நாங்கள் இருந்த போர்ஷன். இது எங்களுக்கு வந்து நம்பர் 10 அந்த இதுதான் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்தோன்னே ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டர்ஸ் வந்து அவங்களே வந்து சூப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம தனியாக ஆர்டர் பண்ணணுன்னு கூட கிடையாது, சூப் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் நாங்கள் என்னென்ன ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். கண்டிப்பாக ஷார்ஜாவில் இருக்கிறவங்க இங்கே போய் சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாக நம்ம வீட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத விட இங்கே சாப்பிட்றது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. என் பையன் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணான். நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் மந்தி ஸ்பைசி ஆர்டர் பண்ணியிருந்தோம், அப்புறம் சிக்கன் சுர்பியான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மந்தி ஆக்சுவலி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸில் அது வந்து பிரியாணின்னு சொல்ல முடியாதுங்க, கீ ரைஸ்னு சொல்ல முடியாது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட், உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் தென் நாங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கா அந்த கராஹி அந்த ஒரு இது நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொட்டியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் இருக்கும், ஆக்சுவலி டேபிளில் வந்து ப்ரெஸ் பண்ணால் அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து அங்கே அந்த வீடு மாதிரியே செட் பண்ணியிருந்ததில் அங்கேயும் கொடுத்துருந்தாங்க. என் பையன் வழக்கம் போல் அதை அமுக்கிக்கிட்டே நின்னாங்க. அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே இதாகிடுச்சு. அவனுக்கு ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ரெஸ்டாரண்ட் ஆஸ் யூஷுவலாக இல்லாமல் இது வந்து பக்கத்தில் உள்ளவங்களோட ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ரைஸ்லாம் போட்டுட்டு போயிருக்காங்கங்க. அவ்வளோ ரைஸ் மிஞ்சி அவ்வளோ இதாக இருந்துச்சு. பக்கத்தில் எட்டி பார்த்தா அப்படியே தெரியும். என் பையன் எட்டி பார்த்துட்டு நின்னா, என்னடா பார்க்குறேன்னு எட்டி பார்த்தேன். அப்போ தான் நான் இந்த இது எடுத்தேன். ஸோ ஃபைனலி நம்ம ஆர்டர் பண்ணது வந்தாச்சு. நாங்கள் ரொம்ப நிறையெல்லாம் ஆர்டர் பண்ண மாட்டோம். யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா ஒரே டிஷ்ஷை 2 பேரும் ஆர்டர் பண்ண மாட்டோம். ஒரு மந்தி, அதாவது ஒரு மட்டன் மந்தி, ஒரு சிக்கன் மந்தி, அந்த மாதிரி வெரைட்டியாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா டிஷ்ஷும் சாப்பிட்ட மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். சாப்பாடும் வந்து வேஸ்ட்டாக போகாது. ஒரே சாப்பாடை
ஒரே மட்டன் வந்து 2 பேர் சாப்பிட்டா அது ஒரு இதாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பைசிங்க. அந்த மட்டனை ஃப்ரை பண்ணி போட்டிருந்தாங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. இது தாங்க ஜுர்பியான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் கிடக்கும். உருளைக்கிழங்கு போட்டு இந்த மாதிரியும் பண்ணுவாங்க, இல்லைன்னா காஞ்ச லெமன் போட்டு அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டு. மட்டன் இப்போ நான் பிச்சு காட்டினேன் பார்த்தீங்களா, சான்ஸ்லெஸ்ங்க. சிக்கனை விட மட்டன் தான் அங்கே ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டால். மட்டன் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பையன் அங்கே போட்டிருக்காங்க இல்லையா குஷன் மாதிரி, அழகாக அதில் ஏறி 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 அவர் பட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. பையன் வெளியில் போனாலே விளையாட்டு தான். சாப்பிட கூட ரொம்ப கம்பல் பண்ணணும் அவனை. வெளில போயிட்டாலே விளையாட்டு தான். வீட்டுக்கு வந்தால் தான் நம்ம கண்ட்ரோலில் இருப்பார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கத்துலேயே வந்து சாப்பிட்டுட்டு டே டு டே அப்படின்னு ஒரு ஷாப்புக்கு நாங்கள் போயிருந்தோம். இது வந்து என்னென்னா நத்திங் பட் என்ன சொல்கிறது 1 to 10 திரம் கடை இங்கே நிறைய இருந்திருக்கும். ஸோ நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபாக்குள்ளே, அப்புறம் எந்த பொருள் எடுத்தாலும் 7 ரூபா, அந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே டு டே ரொம்ப ஃபேமஸ்ங்க. இங்கே வந்து நீங்கள் அவ்வளோ சீப்பான ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கலாம், நல்ல ஒர்த்தாகவும் இருக்கும். நான் வந்து அபுதாபியில் பார்த்த வரைக்கும் கிஃப்ட் சென்டர், கிஃப்ட் மார்க்குன்ட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். பட் ப்ராடக்ட் அந்தளவு ரொம்ப ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. பட் இந்த டே டு டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ராடக்ட்டும் உங்களுக்கு நல்லா உழைக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக வீட்டில் அழகுக்கு வைக்கிற பொருள். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசைங்க வீட்டில் வைக்கணும்னு. என் பையன் என்னை வைக்கவே விட மாட்டாங்க. எனக்கு அவ்வளோ ஆசைங்க, உண்மையாக சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ டெக்கரேஷன்ஸ்லாம் அவ்வளோ பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும். பட் மேபி நான் அம்மா கூட சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை இருந்தால் அழகாக உன் கூடயும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணும், நீ பையனை பெற்றிருக்கல அதனால தான் அவன் இவ்வளோ வாழாக இருக்கான்னு சொல்லிட்டு, பரவாயில்ல என் பையன் வளர்ந்தோன்னே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே நல்லா வாங்கலாம். உள்ளே போனீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷாப்பிங் சென்டர் ஃபீல் இருக்காது. கண்டிப்பாக ஒரு திருவிழா கடைக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். எதை பார்க்குறது எதை விடுறது ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்னர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் அயன் பாக்ஸு, கெட்டில், எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ். ஆக்சுவலி ரீசனபிள் அப்படிங்கிறத விட ரொம்ப கம்மியாகவே கிடைக்கிது. பட் பிராண்டடான்னு கேட்டிங்கன்னா பிராண்டடெல்லாம் இருக்காது இந்த மாதிரி கடையில். ரொம்ப ரேர் தான். இந்த சர்ஃபு இந்த மாதிரி இதெல்லாம் பிராண்டட் கிடைக்கும். பட் வந்து ரொம்ப பிராண்டடான ஐட்டம் இருக்காது. பட் இவங்கள்ட்ட டே டு டேயில் வாங்குறது கொஞ்சம் உழைக்கும், கொஞ்சம் ரீசனபிள் தான். நாங்கள் வந்து அந்த டைமிங் நியூ இயர் அப்படிங்கிறனால அங்கே வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க அழகாக போட்டுக்கிறதுக்காக ஃபேஷன் அக்சசரிஸ் அந்த செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு பிடிச்ச செக்ஷனே இந்த சைடு தான். இதெல்லாம் அவ்வளோவா வாங்க மாட்டேன். எனக்கு இதெல்லாம் என்ன சொல்கிறது பிடிக்காதுன்னு இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹேர் பேண்ட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இது எல்லாமே ரொம்ப சீப் தான். 2 திரம், 5 திரம், 10 திரம் அவ்வளோதான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அரபிஸ்லாம் வந்து அவங்க ஹேரில் வந்து இதை வச்சுட்டு தான் அழகாக ஹிஜாப் ஷால் போடுவாங்க. அது ரொம்பவே அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸ்லாம் அழகாக குட்டி குட்டி பேக்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த பேக்கில் அழகாக காயின்ஸ்லாம் போட்டு வச்சுட்டு கீ செயினாக எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இங்கே வந்து வைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டே டு டேயில் நம்ம வந்து விலை கம்மியாகவும் வாங்கலாம், நல்லா ஒர்த்தாகவும் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் அழகாக ஏஞ்சல் மாதிரி தலையில் பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் அழகாக வச்சுக்கலாம். எனக்கு இப்போ இந்த மாதிரிலாம் டெக்கரேஷன்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என் பையனு இருக்கிறனால எனக்கு அந்தளவு தெரியல, ஆனால் எல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் பொம்பளை பிள்ளைங்க அழகாக எல்லாம் போடும்போது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா தோடு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் ஆஸ் யூஷுவல் எல்லாமே இருந்துச்சு. இதை தான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை தான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை. அப்புறம் டாய் செக்ஷன் வந்தோம். அப்புறம் என் பையனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸ் தான் இப்போ மோஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணி எடுக்கிறது. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், உட்டன் பிளாக்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஏபிசிடி அப்படின்னாலே அவனுக்கு கேபிட்டல் லெட்டர் தான் ஏபிசிடி நான் மைண்டில் இருக்குது. ஆக்சுவலாக அப்படி இல்லை, ஸ்மால் லெட்டரும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஞ்சுக்காக ஸ்மால் லெட்டர் ஏபிசிடி அதுவும் உட்டனில் தான் எடுத்திருந்தேன். அது இல்லாமல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 15 திரம்ஸ் 20 திரம்ஸ் அவ்வளோதான் இருந்துச்சு. இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ஆக்சுவலாக இந்த டே டு டே. ஸோ போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ அங்கே மந்தி சாப்பிட்டுட்டு இடையே ஒரு மதப்பில்
ட்ரிப்பில் வந்துட்டு ரொம்ப வேற எங்கேயும் மால்லலாம் சுற்ற முடியாது. ஸோ பக்கத்தில் எங்கே சிம்பிளாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தது. அப்புறம் சொப்பு ஜாமான்லாம் நிறைய இருந்துச்சுங்க. எனக்கு விளையாட்டு ஜாமான்னா சின்ன பிள்ளையிலேருந்து அவ்வளோ பிடிக்குங்க. திருவிழா கடை போனாலே அந்த விளையாட்டு ஜாமான் நான் தூக்கிடுவேன். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் பென்சில்ஸ் அதெல்லாம் கூட எல்லாமே ரீசனபிள் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர் பென்சில்ஸ் இருக்குது. 10 திரம் தான். ரொம்பவே நல்லா ஒர்த்து. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இங்கே மோஸ்ட்லி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தனியாக போய் ஸ்டேஷ்னரியில் வாங்கினீங்கன்னா விலைலாம் ரொம்ப அதிகம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம டே டு டேயில் நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கலர் பெயிண்ட் அடிக்கிறது, கிளேஸ் அதெல்லாம் கூட நிறையா இருந்தது. நான் அந்த சிஸ்டர் கூட போயிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து கலரிங், அந்த பெயிண்டிங், அதுக்கப்புறம் ட்ராயிங்லாம் அவ்வளோ அழகாக வரைவாங்க. அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. வா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க எங்கள் கூட நின்றுட்டு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதுதான் அதுதான் இருக்குன்னெலாம் கிடையாது, எல்லாமே இருந்துச்சு. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. மேலே கூட ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட இருந்துச்சு. பட் அவ்வளோ நேரம் நின்று பார்க்கறதுக்கு ஆக்சுவலி டைம் இல்லை. அவங்களுக்கு ஈவினிங் ஆக்சுவலி ஃப்ளைட்டு. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கீழ் ஃப்ளோர் மட்டும் பார்த்துட்டு, ஸோ நான் பார்த்தது மட்டும் உங்கள்கிட்ட காட்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து பில் போகிறதுக்காக வந்தோம். இப்போ வழியில் வந்துட்டு இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் கூட ஆஃபர்ஸ் நிறைய இருந்துச்சு. இந்த கல்லு மிட்டாய் மாதிரிலாம் கல்லு மிட்டாய் சொல்லி சாப்பிடுவோம். அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. ஹோல்சேலாக வாங்கணும், ஊருக்கு போகிறவங்க சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா வாங்கிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டருக்கு நான் வந்து அன்னைக்கு வந்து கோன் போட்டு விட்டேன், மெஹந்தி போட்டு விட்டேன். எனக்கு மெஹந்தி ஆக்சுவலி வந்து ரொம்பலாம் நல்லா வரும் அப்படின்லாம் கிடையாது. பட் மேரேஜ்க்கு முன்னாடி, அதாவது காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நான் மெஹந்தி போட்டுட்டு தான் இருந்தேன். பட் மேரேஜ்க்கு அப்புறம் என் பையன் கொஞ்ச நாளில் பிறந்ததுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் கொஞ்சம் டச் விட்ட மாதிரி போயிடுச்சு. பட் இந்த சிஸ்டர் அவ்வளோ சூப்பராக போடுவாங்க, அப்படியே அச்சடித்த மாதிரி போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஓகே வாங்க நான் போட்டு விட்றேன் அப்படின்னு நான் போட்டு விட்டுருந்தேன். வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து வெளியில் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள் என் பையன் என்னென்ன அலம்பல் பண்ணுறான், அதை போடக்கூடாது, அதை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் அந்த ராணி கோன்னு இங்கே விற்கிது. 6 திரம்ஸ்ங்க அது. அதில் நமக்கு தேவையான கலர்ஸ் இருக்குது. நாங்கள் இந்த கலர் செலக்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து எதுவுமே சைட் எஃபெக்ட் எதுவுமே ஒரு அரிப்பா ஒரு இதாக அதெல்லாம் எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது. அப்படியே ரியல் ஹென்னா மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு அதெல்லாம் போட்டு விட்டுட்டு அவங்க ஃபைனலி நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் அவங்களோட பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு. அவங்களுக்கும் என் பையனா அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி என் பையனுக்கும் அவங்கன்னா அவ்வளோ என்ன சொல்கிறது, உயிர்னே சொல்லலாம். அவங்கன்னா அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பான். அவனுக்கு ஆக்சுவலி தெரியல அவங்க ஊருக்கு தான் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன நினச்சிட்டான்னா, நாங்கள் மெகா மால் போனோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஜாலியாக அவுட்டிங் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் பயப்புள்ள வந்துட்டுருக்கு. அதுக்கு இன்னும் தெரியல ஆக்சுவலாக. ஸோ அவர் அங்கே போய் தான் அவங்க பாய் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணானே அதை, அவங்க ஊருக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, அவங்களோட இதை பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் எங்கே போகிறோன்னா, அவங்க துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கோம் ஷார்ஜாலேருந்து. அவங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு 6:30 போல் ஃப்ளைட்டு. ஸோ நாங்கள் வீட்லேருந்து ஒரு 4:30 போலலாம் கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஒரு 1/2 hour தான் போயிடலாம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா துபாய் ரோடு as usual சொல்லவே தேவையில்லை. நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி சோத்தை குழப்பி போட்டு அடிக்கலாம் அந்தளவுக்கு இருக்கும். ஸோ டே டைம்லேயே இந்த மாதிரி வெளில போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும், ஜாலியாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இங்கே டோல்கேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து க்யூவில் நின்று பில்லெல்லாம் கொடுத்து நம்ம அப்படி பண்ணுவோம் இல்லையா. இங்கே வந்து டோல்கேட் அப்படின்னா அதுக்கு நேம் என்னென்னா சாலிக்னு சொல்லுவாங்க. ஆர்சி புக்குக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழிக்கியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் இங்கே வந்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சாலிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் அதில் நம்பர் இருக்கும், சாலிக் நம்பர். அதை மந்த்லி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அதை வண்டி முன்னாடி நம்ம ஒட்டிக்கணும், சின்ன கார்டு மாதிரி, ஏடிஎம் கார்டு மாதிரி. அதில் நீங்கள் அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோடதுலேருந்து அது டிடெக்ட் ஆகிடுங்க. ஸோ நம்ம இந்த சாலிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், எனக்கு சாலிக்கு அடிக்கக்கூடாது அப்படின்னா நம்ம சுற்றி கூட போகலாம் அந்த ரோடு யூஸ் பண்ணாமல். பட் அது ரொம்ப ஃபாராக இருக்கும், எமர்ஜென்சிக்கு நம்ம இதில் வந்து தான் ஆகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அது டிடெக்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் இங்கெல்லாம் இது எதுக்குன்னா டைம் சேவிங்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஏர்போர்ட் கிட்ட ரீச் ஆயாச்சு. ஏர்போர்ட் சைடு வந்தாலே அந்த ஒரு ஊருக்கு
போகிற ஒரு ஃபீல் வந்துடும். ஆக்சுவலி நான் வந்து அவங்கள சென்ட் ஆஃப் பண்ண தான் வந்தேன். பட் எனக்கே வந்துட்டு ஓ நம்மளும் ஊருக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. நான் வந்து ஊருக்கு போய் ஆக்சுவலி 1 இயர் கிட்ட ஆக போகுது. ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு. என் பையனும் ஏரோப்ளேன்லாம் போனேன், ஏரோப்ளேன் அவன் ஜாலியாக இருந்தான். ஏன்னா நாமளும் ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களோட பெட்டிலாம் வந்து எடுத்து வச்சாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம சார் தான் தள்ளிட்டு போகிறாரு. நான் தான் தள்ளுவேன்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போயிட்டுருக்கிறாரு. அண்ட் தென் வந்து இங்கே ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா கிராசிங்லாம் நம்ம நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வண்டிலாம் நிற்குங்க. அதெல்லாம் உண்மையாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதெல்லாம் நான் இங்கே இருந்திருக்கேன். நான் வந்து ஜஸ்ட்டு வாக்கிங் போகிறதுக்காக வெளிலலாம் வருவேன். அப்போ நான் ஆக்சுவலி தூரமாக தான் வருவேன். ஆனால் வண்டி என்ன பார்த்துட்டு காரு வந்து ஒரு 10 அடி அந்தன நிற்கும். அந்த மாதிரி இங்கே அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இது பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் சொல்கிறது அபுதாபியில், பட் ஷார்ஜா கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. பட் துபாய் அபுதாபி சேமாக தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் உள்ள ஃபைனலாக என்ட்ரு ஆயாச்சு. ஆஸ் யூஷுவல் ஏர்போர்ட் நம்ம கண்டிப்பாக நம்ம சென்னை ஏர்போர்ட் எல்லாருமே பார்த்துருப்போம் தான். இதில் வந்து அவங்களோட ஃப்ளைட் டைமிங்ஸு அதெல்லாம் நாங்கள் ஒரு தடவை செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போர்டிங் பாஸ் வந்து அங்கே போய் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, நம்ம ஆன்லைனில் கூட நம்ம எடுத்துக்கலாம் போர்டிங் பாஸு. அப்படி இல்லை அப்படின்னாலும் அங்கே போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்கும் அங்கே வந்து இந்த மிஷின் தான் இருக்குது. இதில் நம்ம வந்து நம்ம பாஸ்போர்ட்டு டீட்டெயில்ஸு டிக்கெட் இது எல்லாமே போட்டுட்டா நம்ம இங்கே கூட நம்ம போர்டிங் பாஸ் எடுத்துடலாம். நம்ம அங்கே போயிட்டு ஜஸ்ட் வெயிட் மட்டும் போட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம். அங்கே இது எதுக்குன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் எடுக்காமல் இருக்கும். அந்த ஒரு 10 மினிட்ஸை வந்து குறைக்கிறதுக்காக தான் இது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் தென் நாங்கள் ஆக்சுவலி மொழினா போகணும்னு சொன்னோம் இல்லையா, அப்போ இந்த புக்கா 2 பேரும் வாங்கியிருந்தோம். நான் அந்த சிஸ்டருக்கு வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணேன் ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. என்னோட சேம் கலர் கிடைக்கல, அதனால் அவங்களுக்கு நான் அந்த கலர் தான் அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் பார்சல் எல்லாமே நாங்கள் போட்டாச்சு. அவங்க ஊருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போய் ரீச் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாட்டர் டான்ஸ் அதாவது புர்ஜ் கலிஃபா போனோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பையன் அவ்வளோ கத்துங்க, அவங்க காரில் வரல மறுபடி அப்படின்ட்டு எங்கே போனாங்க அப்படின்னு அவ்வளோ அழுவ கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அழுது தூங்கிட்டான் ஆக்சுவலாக. ஸோ முழிக்கிறப்ப அவனுக்கு ரிலாக்ஸேஷனாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம். அந்த சந்தோஷத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். என் பையனை எல்லாரும் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில், இவன் தான் என் பையன், ஆனால் அவனை காட்டக்கூடாது அப்படின்லாம் ஒரு இது இல்லை, எதுக்கு வீணா வீடியோவில் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்கள் யாரு கூட நான் வந்து இதை ஷேர் பண்ணிக்கல. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.